நான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். திருமந்திரத்தினுடைய முதலாவது தந்திரத்தின் முதல் பாடலிலேயே திருமூலர் உரைத்திருப்பது, அண்ட சராசரங்களுக்குமான அசையாத இறைவன் ஒருவனே, அவனை அசைகின்ற பொருளாகி இரண்டாகிறான். படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற தொழில்களை புரிகின்ற பொழுது மும்மூர்த்திகளாகின்றார்கள். தனது இருப்பை உயிர்களினிடத்தே உணர்த்துவதற்காக ரிக், சாம, யசு, அதர்வண வேதங்களில் நான்மறை வேதங்களாக திகழ்கிறார்கள். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்ற ஐம்பெரும் தத்துவங்களுக்கும் தலைவனாகிறார்கள். உயிர்களினிடத்தே இருக்கின்ற 6 சக்கரங்களுக்குள்ளும் பறந்து வியாபித்திருக்கின்ற இறைவன் யோகங்களின் மூலமாக சகசிரமாகிய 7வது சக்கரத்திற்கு மேலெழும்பி பரமண்டலங்களிலும் வியாபித்து உறைந்திருக்கிறார்கள். இவ்வாறாக 7 சக்கரங்களுக்குள்ளும் உறைந்திருக்கின்ற இறைவனை யாரொருவர் தனக்குள்ளே உணர்ந்து இறைவனை சேர்கிறார்களோ அவரை முக்தி பெற அடைகின்றார்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது. ஒன்றிலிருந்தே அனைத்தும் பிறக்கின்றது. அந்த அனைத்தும் ஒன்றிற்குள்ளே அடக்கமாகிறது அல்லவா? நமக்குள் இருந்து பிறக்கின்ற எல்லாமே நமக்குள் அடக்கம். ஆகவே நமக்குள் இருக்கின்ற இறைவனை உணர்ந்து அவனை சென்று சேர்தலே முக்தியின் வழியாகும். இங்கே அவையின் பாடல் ஞாபகம் வருகிறது. ஒன்றானவன் உருவில் இரண்டானவன். இந்த கருத்தும் அந்த கருத்தும் மேட்ச் ஆகும், ஒரே மாதிரி இருக்கும். கேட்டு பாருங்களேன், ரொம்ப நல்லா இருக்கும். நன்றி.